ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நீளமான உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தோலை நம்ம பீல் பண்ணிடலாம். இப்போது இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்லைஸ் பண்ண உடனேயே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ண பிறகு இதை ஐஸ் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே போட்டு வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மயோனைஸ் டிப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் சுகர், ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பாலுக்கு 1/4 கப் அளவு ஆயில் கரெக்டாக இருக்கும். ஈக்குவல் ரேஷியோவில் ஆயிலும் மில்க்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மயோனைஸ் டிப் ரெடி ஆயிருச்சு. எக் பிடிக்காதவங்க இந்த மாதிரி மில்கில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு வாட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயில் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்க பொட்டேட்டோஸையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் கிளாத் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஆயில் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறணும். அப்புறம் ஆயிலும் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம 2வது வாட்டி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆனதும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி கலர் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் எதுவும் இல்லாமல் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்க பொட்டேட்டோஸையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஆயில் எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா பிடிக்காதவங்க பெப்பர், சால்ட் இல்லைனா கொஞ்சம் சில்லி பவுடர் இது சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இதை மைனஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.